வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் விதமாக 25 எம்எல்ஏக்கள் நேற்று செயற்குழு கூட்டம் செல்லாது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். தீர்மானங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாகவே தான் இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எந்த ஒரு பயனும் அளிக்காது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் களத்தில் இறங்கினால் நிச்சயமாக படுதோல்வி அடைவார்கள். இதுவரை அதிமுக அடையாத தோல்வியே சட்டமன்ற தேர்தலில் அடையக்கூடும் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வழிநடத்தி வருகிறார். இந்த செயற்குழு எதற்காக வருடத்திற்கு 2 முறை நடத்தக்கூடிய செயற்குழு கூட்டம் அவசர செயற்குழு கூட்டம் என்று அறிவித்தது எதற்காக என்ற காரணத்தை கூறாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடத்திய செயற்குழு கூட்டத்தை நாங்கள் முற்றிலுமாக புறக்கணித்துள்ளோம். 13 தீர்மானங்களில் 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பாதுகாக்கும் வகையில்தான் அமைந்திருக்கிறது. அதிமுகவின் நலிவடைந்த தொண்டர்களது குடும்பத்திற்கு எந்த ஒரு பொருளாதார வசதியும் செய்யத்தராத எடப்பாடியால் எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்பதையும் கேட்டிருக்கிறார்கள். அதிமுக மிக மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. எடப்பாடியால் மீண்டும் அது மோசமான நிலைமையிலிருந்து தோல்வியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இது உதவும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறியிருக்கிறார்கள். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தை எடப்பாடி மறந்துவிட்டார். எப்படி முதல்வராகவும் தற்பொழுது பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் யார்? பழையதை மறந்துவிட்டால் தோல்வி என்பது நிரந்தரமாகத்தான் இருக்கும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் தென் மாவட்ட எம்எல்ஏக்களும் கூறியிருக்கிறார்கள். மதுரைக்கோ அல்லது தென் மாவட்ட சார்ந்த இடங்களுக்கோ எடப்பாடி பழனிசாமி வந்தால் விரட்டி அடிப்போம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியை புறக்கணித்து வருவதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு எடப்பாடியால் வருவது கடினம் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.